Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. சுகுணா சர்வதேச பள்ளியின் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுகுணா சர்வதேச பள்ளியின் விளையாட்டு விழா கோவை காலப்பட்டி நேரு நகரில் உள்ள சுகுணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சுகுணா அறக்கட்டளை அறங்காவலர் ராஜாமணி அம்மாள், சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி, தாளாளர் சுகுணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இணை நிர்வாக இயக்குனர் அனீஸ்குமார் மற்றும் சாந்தினி அனீஸ்குமார், பள்ளியின் இயக்குனர் அந்தோணி ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை NCC குழு தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவருக்கு பள்ளியின் நிலம், நீர், காற்று, நெருப்பு முதலிய அணி மாணவர்கள் அணிவகுப்பு செய்து மரியாதை செய்தனர். பொறுத்தவரையில் கோவை மாவட்டத்தில் இராணுவத்தில் சேர்வதற்கான ஒரு ஆர்வம் சற்று குறைவாக உள்ளது. ஏனென்றால் அதை பற்றிய உருவானது மற்றும் அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்றது. அதற்காக தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் இராணுவத்தில் அதிகாரிகளாக சேர்வதற்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லித் தருகிறோம். ஒரு அதிகாரி ஆக வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஒரு டிகிரி, அதில் 50 விழுக்காடு மட்டும் இருந்தால் போதும். இது தெரியாத பல மாணவர்கள் மாணவியர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடுகின்றனர். எனவே இதன் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முன்போல இராணுவத்தில் சேர்வது, அதில் பணிபுரிவது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. தகுதியுடைய எந்த ஆணும் பெண்ணும் அதிகாரிகளாக சேரலாம். அதற்கான